எல்லா லீடர்ஸ்க்கும் வந்து நன்றி சொல்லிக்கணும். எனக்கு வந்து ஆர்சிஎம் கொடுத்த லீடர்ஸ்க்கும் சரி எல்லாம் சரி. இப்போ நாங்கள் நீம்லானா போனது வந்து எங்களுக்கு ஒரு போன வருஷம் கனவு. அது போன வருஷம் போகணும்னு பார்த்தோம், எங்களால் முடியல. ஆனால் இந்த வருஷம் ட்ரெயினர் இல்லை, ட்ரெயினர்னால எங்களால் போக முடியல. ரஞ்சித் சார் தான் இந்த வாய்ப்பை எங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு. எங்களுக்கு வந்து உடான் லிங்க் ஓப்பன் பண்ணாங்க, கவிதா மேம் வந்து கிளாஸ் எடுத்தாங்க. இவங்க 2 பேரால தான் நாங்கள் போனோம், டார்கெட் முடிச்சு போனோம். அங்கே போனது என்னன்னா சும்மா ஒரு என்ஜாய்மெண்ட் கோசம் போல. ஏன்னா நான் டியூட்டி சார்ஜ் எல்லாத்துக்குமே நான் போயிருக்கேன், கீ சொல்லி 2-3 இடம்லாம் போயிருக்கேன் நான். ஆனால் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. 3 நாள் வந்து அங்கே ஸ்டே பண்ணி ஃபுல்லாக ஹோட்டல் எங்கேயுமே போய் ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு தான் போயிருக்கேன்னு நினச்சாங்க. ஸ்டேட்டஸ்லாம் பார்த்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே வந்து ஃபயர் ஒர்க்லாம் பண்ணாங்க. நிஜமாவே ஃபயர் ஒர்க் தான் அது. எதுக்குன்னா அது கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த இதுவான். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து கோயிலில் வந்து நெருப்பிச்சாவே வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் பேசுவேன். ஆனால் வந்து மூட நம்பிக்கைன்னு இல்லை, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு பேசுவேன். ஆனால் அங்கே வந்து பிரியங்கா மேம் சொல்லும்போது நாங்கள் நடந்தோம். ஏன்னா வந்து ஒரு லீடர்னா நீங்கள் எல்லாத்தையும் தாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க, பண்ணோம். அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மெடிடேஷன் சொல்லி கொடுத்தாங்க, யோகா சொல்லி கொடுத்தாங்க, மியூசிக்கல் மெடிடேஷன் ஒன்றும் சூப்பராக இருந்துச்சு. ஸ்விம்மிங்லாம் ஆல்ரெடி எல்லாம் பண்ணுறது தான். ஆனால் வந்து அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா வந்து ஃபுட்டு கொடுத்தாங்க. ஆனால் வந்து அந்த அளவுக்கு நாலேஜும் கொடுத்தாங்க. ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு, ஒரு சோஷியல் மீடியா ஆட் எப்படி பண்ணணும் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தாங்க. அதாவது ஒரு ஸ்கூல் மாதிரி இருந்துச்சு. காலேஜ் எப்படி நம்ம ஒரு ஸ்ட்ரிக்டாக போவோமோ அந்த மாதிரி இருந்துச்சு. காலையில் போயிட்டு அதுவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து டைம் கீப் அப் பண்ணணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. குரூப்பாக பிரித்து அதுக்கு ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்தாங்க. ஸ்பாட்டில் வந்து ஒரு கொஸ்டின் கொடுப்பாங்க, அதுக்கு கீசல் சம்பந்தமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னாங்க. லாங்குவேஜ் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் கூட பேசுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து நாங்கள் இவ்வளோ தூரத்துலேருந்து போயிருக்கோன்ட்டு தமிழ்நாடுனாவே அங்கே யாருக்கும் தெரியல. சவுத்துனா கேரளான்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் தான் தமிழ்நாடுன்னு ஒரு அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் பரவாயில்ல, கவிதா மேம்லாம் ஹிந்தி பேசுவாங்க. எனக்கு ஹிந்தி கூட தெரியாது. நான் வந்து 2 months கோர்ஸ் பண்ண தான் ஆன்லைனில் அட்டன் பண்ணேன். ஓரளவுக்கு ஹிந்தி புரிஞ்சுக்க தெரியும், ஆனால் வந்து பேச தெரியாது. கொஞ்சம் ரிப்பீட் பண்ண முடியும், அவ்வளோதான். அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் வந்து நான் ட்ரெயின் ஆகிட்டு இருக்கேன். இன்னும் நெக்ஸ்ட் வாட்டி டிஷா போகும்போது ஹிந்தியில் பேசுவேன். ஏன்னா இந்த வாட்டி நான் வந்து தமிழில் தான் பேசுனாங்க, அடுத்த வாட்டி நான் ஹிந்தியில் பேசுவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் வந்து ட்ரெயின் ஆகிட்டு இருக்கேன். நிறைய நிஜராஸ் வந்து உருவாயிருக்காங்க மார்ச் மாதம். அவங்க சொன்னது என்னன்னா, எனக்கு லாங்குவேஜ் புரியல, நான் வந்து வீக்லி 2 கிளாஸ் எடுக்கிறாங்க, அந்த கிளாஸ் வந்து லாங்குவேஜ் புரியல, நான் அட்டன் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நம்ம ப்ரொஃபஷனலாக ஹிந்தின்னும் போது நம்ம ஹிந்தி கற்றுக்க தான் செய்யணும், அதனால எல்லாரும் வந்து கிளாஸ் போங்க, கிளாஸ் போயிட்டு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். நிறைய நிஜராசும் வர வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஒரே விஷயம் கூட, தமிழ்நாட்டில் இருந்து 2 பேர் நினைச்சப்ப அவருக்கு வந்து இந்த டாப் லெவல் ஆல் இந்தியா லெவல்ல ரெக்கக்னேஷன். இப்போ வந்து கவிதா மேடம் சங்கீதா மேடம் சொன்னா தமிழ்நாடுங்கிற இடம் இருக்கு, அங்க வந்து 2 லேடிஸ் இருக்குன்னு ஆல் இந்தியாவிலே தெரியும். ஆனா இதே மாதிரி ஒரு 100 பேரை எனக்கு இங்க இருந்து வேணும், தமிழ்நாடு இருந்து வேணும். ரெடியா நீங்க எல்லாரும் பண்றதுக்காக, ஒரு ஹைஜீன் கேம்பெயின் பண்றதுக்காக நம்ம கையில இருக்கிற சானிட்டரி பேடு மட்டும் நீங்க ப்ரமோட் பண்ணுங்க. இந்தியாவில எல்லா ஆளுங்களும் வந்து உங்க பேரு சொல்ற அளவுக்கு பெரிய லெவல்ல போட முடியுமா? அண்ட் பிரியங்கா மேடம் கம்பெனி ஓனரே வந்து உங்களை பாராட்டுவீங்க. ரெடியா? எஸ், வெரி குட். தேங்க்யூ ஸோ மச்.